வணக்கம். நமது புதுச்சேரி அரசு கோவிட் 2ஆம் கட்ட பரவலை தடுப்பதற்காக தக்க நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வருகிறது. இதற்காக தளர்வுடன் கூடிய சில கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன்படி பல்வேறு நாட்களில் பல கட்டங்களில் கட்டுப்பாடுகள் தளர்வுடன் கூடிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. அவ்வாறு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் கடைசியாக 26/4/2002 அன்று விதிக்கப்பட்டது. அதன்படி 30 ஏப்ரல் முடிகிற வரைக்கும் 30/4/2001 வரைக்கும் இந்த தளர்வுகள் இருக்கும். இந்த தளர்வுகள்ல என்னென்ன இருக்கோ அதை கண்டினியூஸா எடுத்துட்டு வரும். எதுக்குன்னா இப்ப ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனுவின் விசாரணையின் போது என்ன சொன்னாங்கன்னா, 2ஆம் தேதி கவுண்டிங் நடக்குது. அந்த கவுண்டிங் நடக்க பார்த்து கோவிட் புரோட்டோகாலை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், எந்த விதமான அதுல காம்ப்ரமைஸே இல்லாம கரெக்டா இருங்கன்னு சொல்லி அதை மாதிரி இது பண்றதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். அந்த மாதிரி பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறியதில் நீங்கள் கட்டுப்பாடுகள் வேண்டுமானால் கொடுப்பதற்கு கட்டுப்பாடு செய்வதற்கு நீங்கள் அரசு பரிசீலிக்கலாம் என்று கூறியது. அதன்படி இந்த 30/4/2001 வரை கொடுக்கப்பட்ட தளர்வுடன் கூடிய கட்டுப்பாடுகள் 3/5/2021 வரை தொடர்ந்து நீடிக்கும். இந்த நீடிப்புல சில பொதுமக்களும் சரிதான், சில வர்த்தக கடைகளும் சில டவுட்ஸை கேட்கறாங்க. நாங்க கடையை திறக்கலாமா திறக்க கூடாதான்? இந்த கடை எந்தெந்த கடை திறக்கணும்னா ஒன்லி எசென்சியல் சர்வீஸ் மட்டும்தான் கடையை திறக்கணும், மற்றவங்க யாருமே கிடையாது. எசென்சியல் சர்வீஸ் சொல்ல பார்த்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். உணவு சம்பந்தப்பட்ட கடைகள், அடுத்தது பால், மருத்துவம், ஐடி ரிலேட்டட் இது மாதிரி கடைகள்ல தான் திறக்கணும். மற்றபடி ஒரு ஹார்ட்வேர்ஸோ நகை கடையோ பெரிய பெரிய மால்ஸ்ல இருக்க மளிகை கடையெல்லாம் கிடையாது. அது சாதாரண மளிகை கடைகள் தான் திறக்கலாம். அதே மாதிரி டீ ஷாப்ஸ் எல்லாம் திறந்து வைக்கலாம். எங்கேயுமே ஹோட்டல்ஸையும் சரிதான், டீ ஷாப்லையும் சரிதான், யாருமே அங்க அமர்ந்து சாப்பிடக்கூடாது. எல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். லாட்ஜில் தங்கி இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு ரூம்ல தான் சர்வ் பண்ணுமே தவிர்த்து வெளியில ஹோட்டல்ல இது பண்ணக்கூடாது. இந்த என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த ஆணையில கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆணையில கொடுக்கப்பட்ட கடைகளையும் வர்த்தகத்தை தவிர்த்து மற்ற எதுவுமே செய்யக்கூடாது. அதுதான் வச்சுங்களேன். நான் இந்த ஒரு சின்ன ஃப்ரேம் கடை வச்சிருப்பாங்க, ஒரு சாதாரண ஒரு பிளாஸ்டிக் கடை வச்சிருப்பாங்க, எதுவுமே கிடையாது. அதை மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சுங்க. அத்தியாவசிய பொருட்கள், இந்த பொருள் இல்லைன்னா உங்களால உயிர் வாழ்வதற்கு கடினம் என்று கருதப்பட்ட செயல்களும் அதை மட்டும்தான் நம்ம அனுமதி அளிச்சிருக்கிறோம். அதனால இதுல முக்கியமா டீ கடை நடத்தணுமான்னு ஒரு சில நிறைய கேள்விகள் வந்தது. நடத்தலாம். அது அங்க யாருமே உட்காந்து சாப்பிடக்கூடாது, வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி இந்த கடைகள் 2 மணி வரைக்கும் இருக்குன்னா 2 மணியும் தாண்டி இருக்கலாம். நைட்ல தான் கர்ஃபியூ, 10 to 5 கர்ஃபியூ. இந்த கடைகள் தொடர்ந்து இருக்கலாம். ஆனா எந்த கடையிலுமே கூட்டம் கூடுதலோ இது இருக்கக்கூடாது. இதுல முக்கியமா இதற்கு முன்னாடி நடந்த பிரஸ் மீட்ல எல்லாமே தெளிவா சொல்லி இருக்கிறோம். இப்பயும் மறுபடியும் சொல்றோம். இந்த பிரஸ் மீட்ல முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையாக கருத்தில் கொண்டு கோவிட் கட்டுப்பாடுகளை நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த நேற்று தேதியிட்ட ஒரு ஆணை வெளியிடப்பட்டது. அந்த ஆணையில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. 30 ஏப்ரல் மாதம் அளிக்கப்பட்ட தளர்வுகள் தொடர்ந்து 3/5 வரைக்கும் 3 மே வரைக்கும் இருக்குன்றது. இந்த 3 மேல வாக்கு எண்ணிக்கை நடக்கிற அந்த சமயத்துல கூட்டம் கூடுதல், பொதுக்கூட்டம் போடுறதோ கூட்டம் கூடுதலோ கூடாது. பொதுமக்கள் அவசியம் இன்றி வெளியில் வரக்கூடாது. அது ஒரு அட்வைஸா சொல்றாங்க. தேவையில்லாம வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் சம்பந்தப்பட்ட வாக்காளர்கள், பிரதிநிதிகள் அவங்க வாக்கு எண்ணிக்கை சாவடிக்குள்ள தாராளமா போயிட்டு வரலாம். அதே மாதிரி அவங்க RT-PCR டெஸ்ட், கோவிட் டெஸ்ட் எடுத்து அந்த கோவிட் டெஸ்ட்ல அவங்க நெகட்டிவ்ன்ற சான்றிதழ் இருந்தாதான் உள்ளார போக முடியும்.
இதுக்கு வந்து வாக்கு எண்ணிக்கை கோவிட் புரோட்டோகால்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பல அறிவுறுத்தல்கள், அந்த அறிவுறுத்தல்கள் அளித்ததன் அடிப்படை பல கட்டுப்பாடுகளும் முன்னெச்சரிக்கையும் பாதுகாப்பு நடவடிக்கையும் அரசு எடுத்துக்கொண்டு வருகிறது. இந்த தேர்தல் ஆணையத்தில் என்ன சொல்லியிருந்தா, வெற்றி பேரணி நடத்தக்கூடாது. வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற சான்றிதழ் பெறுவதற்கு தங்களிடம் வந்து 2 நபர்களை மட்டும் அழைத்து செல்லலாம். இதுதான் வந்து முக்கியமானதுன்னு வச்சுக்கலாம். மற்றபடி இதுல வந்து வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, சொல்றோம். Status in Puducherry region. As of today, the test positivity rate is 16%. That is very high, and accordingly, as per the Government of India and MHA directions, we are under strict lockdown, and only essential activities will be allowed to be carried out in Puducherry till 3rd May midnight. That is till 12 o'clock in the night, 3rd May, we will be under strict lockdown, and only essential activities such as groceries, provisional stores, restaurants only for takeaway. I repeat, only for takeaway and home delivery. There should be no crowding at the restaurants or at the bakeries or at the eateries. People should only take away the food from outside and leave, or home delivery should be arranged. Apart from that, the medical facilities and transportation of goods, industries, agricultural activities, public transport with limitation of only 3 persons in a car and 2 persons in an auto with a driver. And industrial production will carry on essential activities like petrol bunks, banks, insurance, ATM, telecommunication, internet facilities, cable services will be allowed, and all election related activity will be allowed on the production of a government ID card or the election candidates or agents ID card alone. So I again repeat, from today till 3rd May midnight, there will be a complete lockdown. Only essential activities as listed down in the order dated 26th April and 27th April will be allowed, and election related activities will be allowed. And with respect to the elections, 2 clarifications. Only people will be allowed in the counting center only after due testing for COVID will be allowed. That is all the candidates, their agents, counting staff and officials only, and media persons. Only after COVID testing people will be allowed in the counting center. Secondly, no victory processions after the declaration of result will be allowed. And I again repeat, it will be and this lockdown will be strictly enforced. Now the details in Tamil, I request our Deputy Collector, who is in charge for disaster management. He will be giving you all the details so that the queries that what is allowed, what is not allowed, up till what time can be explained by the